பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பிரச்சனைகள் இருக்கும். பாருங்களேன், இந்த கடலை பார்க்குறீங்கள, அலை வருது. அது ஒரு குறிப்பிட்ட எல்லை தான். அதுக்கு ஆண்டவர் ஒரு எல்லை குறிச்சிட்டாரு. பார்க்கறதுக்கு கடற்கரை என்னன்னா பயங்கரமா தெரியும் சில சமயத்துல பெரிய அலை வரும்போது. ஆனா இம்மட்டும் வா, மிஞ்சி வராதுன்னு கர்த்தர் அதுக்கு ஒரு எல்லை குறித்து இருக்கிறாருன்னு வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப அந்த கடலில் வரும், அப்புறம் உள்ள போயிடும். திரும்ப திரும்ப எத்தனையோ அலை வருது. ஆனா அவ்வளவுதான், அதுக்கு மேல சேதத்தை உண்டாக்காது. சில சமயத்துல சுனாமி மாதிரி வந்தாதான் உண்டு. மற்றபடி இந்த கடல் அலைகள் வரும் போகும். அது மாதிரிதான் பிரச்சனை வரும் போகும். அப்படியே அழிக்கிற மாதிரி வரும், பின்வாங்கிறோம். அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. மேல வராத, என் பிள்ளைகளை தொடாதன்னு கர்த்தர் எல்லை குறிச்சிருக்கிறார். பிறகு எதுக்கு நீங்க பயப்படணும்? சந்தோஷமா இருங்க. ஆனா நீங்க ஒண்ணு செய்யணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். உங்களுடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கணும். ஒரு பக்தன் சொல்றார் பாருங்களேன், 123 சங்கீதம் 2 வசனத்துல, கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஆண்டவரே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. நீர் இரக்கம் செய்யும் வரைக்கும் நீங்க தான் எனக்கு இரக்கம் செய்யணும். பல சமயத்துல நம்முடைய கண்கள் மனிதர்களை நோக்கும். யாராவது நமக்கு இரக்கம் செய்ய மாட்டாங்களா? இந்த ஆபத்துல, இந்த நெருக்கத்துல யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? நம்ம கூட வேலை செய்யறவங்க அல்லது நம்முடைய தெரிந்த சொந்தக்காரங்க, நம்மோட பழகினவங்க, நண்பர்கள் யாராவது இரக்கம் செஞ்சிட மாட்டாங்களா? இந்த இக்கட்டில் அகப்பட்டு கொண்டேனே, உதவி செய்ய மாட்டாங்களான்னு மனிதர்களை நம்முடைய கண்கள் தேடும். மனிதர்களை நோக்கி பார்க்கும். பல சமயத்துல ஏமாற்றங்கள் தான். மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய விரும்பினா கூட சில சமயம் அவங்களுக்கு முடியாமல் போய்விடும். அவங்க மேல குற்றம் சொல்ல முடியாது. அவங்களுடைய திராணிக்கு ஏற்றபடி தானே முடியாத பட்சத்துல. ஆனா ஆண்டவர் இது எனக்கு முடியாது மகனே, மகளே, இது என்னால முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரா? அவரால் எல்லாமே முடியும். அப்போ ஆண்டவருடைய கண்களில இரக்கம் கிடைக்கும் வரைக்கும் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்கணுமா? இயேசுவை விட்டு கண்ணை இந்த பக்கம் அந்த பக்கம் விளைக்கிறாருங்க. இதே மாதிரி ஒரு கடல், கலிலேயா கடல்ல இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை படகுல போய் சொன்னார். அவங்க போனாங்களா? ராத்திரி நேரம் எதிர்காற்றா இருந்ததுனால படகு நடுக்கடல்ல அகப்பட்டு கொண்டது. முன்னாலும் போக முடியல, பின்னாலும் போக முடியல. பெரும் காற்று வீசுகிறாரு. இப்போ அவங்க அமிழ்ந்து போகிற சூழ்நிலை. அப்படிதான் இருக்கீங்களா? வாழ்க்கை படகு அமிழ்ந்துற மாதிரி இருக்குது. முன்னாலையும் போக முடியல, பின்னாலையும் போக முடியல. காற்று அடிக்குது, அலை அடிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியலன்னு நிக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கை படகுல அதே மாதிரிதான் சீசைகள் தத்தளித்தாங்களா? இயேசு தன் சீசைகளுக்கு உதவி செய்ய கடலின் மேல நடந்து வந்தார். அவரால் முடியும். அவர் சிருஷ்டித்தவர்ல கடலின் மேல நடந்து வந்து தன்னுடைய ராத்திரி நேரத்தில் சீஷைகளை பார்த்து, பயப்படாதுங்க, நான் தான் என்று சொன்னார். பேதுரு என்ன ஒரு சீஷன் இருந்தான். அவன் எப்பவுமே ரொம்ப தொறுன்னு முந்திரி கொட்டை மாதிரி பேசுற ஆளுதான். ஆனா அவருக்கு அந்த நேரத்துல படகுல இருந்த ரொம்ப ஆபத்து, இது கவிழ்ற மாதிரி இருக்கு. இயேசு பக்கத்துல போயிட்டா நம்ம சேஃபா இருக்கலாம்னு சொல்லி, ஆண்டவரே, நானும் கடல் மேல நடக்க எனக்கு ஒரு பெர்மிஷன் தாங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணினார். நீ வான்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அதெல்லாம் வர முடியாது, நான் கடவுள், நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் நடக்கலாம், நீ சீஷன், அமைதியாரு. அப்படி இயேசு சொல்லல. ஏன்னா அவர் பிள்ளைகளை போல நேசித்தார்ல, அவர் தகப்பன். சரி வா மகனேன்னு சொல்லிட்டார். இப்ப பேதுரு காலை கடல் மேல எடுத்து வைக்கிறார், படகை விட்டு வெளியில. எப்படி இருக்க கற்பனை பண்ணி பாருங்க. படகை விட்டு காலை எடுத்து தண்ணியில வைக்கும் போது அமிழ்ந்து போயிட்டா. இயேசுவையே பாக்குறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே காலை எடுத்து வச்சாரா, அப்படியே வெட்டாந்தர மாதிரி அப்படியே நிக்கிற, உள்ள போகல. இப்ப அடுத்த காலை எடுத்து வைக்கத்தான் ரொம்ப பயம். இப்ப 2வது காலை எடுத்து வச்சுட்டாரா, தண்ணி மேல நிக்கிறாரு. ஆனா அவருக்கு அப்படியே ஆண்டவரே பாக்குறாரு. பயம், கடல் அலைகள் கொந்தளிக்குது, காற்று வீசுது. இயேசு மேல கண்ணை வைத்து அப்படியே நடந்து போகிறார். சில அடி தூரம் போயிட்டார். இப்ப படகு அங்க இருக்குது, இயேசு முன்னால இருக்கிறாரு. பாதி தூரம் போயிட்டாரு. இப்ப மெதுவா திரும்பி பார்த்தார்.
இயேசுவையே பார்த்துக்கிட்டு இருந்தவர் அப்படி திரும்பி பார்த்தாரா, படகு அப்படியே தத்தளிக்குது, மூழ்க போகிற மாதிரி இருக்கு, காற்று வீசுது. அதை பார்த்த உடனே ஐயோ நான் இங்கெல்லாம் நிக்கிறேன், ஒரு பக்கம் இயேசு அங்க இருக்கிறாரு, படகு அங்க இருக்கிற, ரெண்டுக்கு மத்தியில இருக்கிறேனே அப்படின்னு பயம் வந்தது. அமிழ்ந்து போனார். ஆண்டவரே ரட்சின்னு கூப்பிட்ட உடனே இயேசு கரை நீட்டி தூக்கி, ஏன் சந்தேகப்பட்ட அப்படின்னு கட்டிட்டு கொண்டார். சூழ்நிலை பார்த்த உடனே பயம். ஏன் சூழ்நிலையை பார்த்தாரு? இயேசு மேல இந்த கண்ணை வேறு பக்கம் திருப்பினதுனால வந்த பிரச்சனை. நீங்க இயேசு மேலே கண்ணை வைத்து கொண்டிருங்க, அவரையே பார்த்து கொண்டிருங்க, பிரச்சனை மாறிடும், போராட்டம் நீங்கிரும், அற்புதம் நடக்கும். நீங்க இயேசுவின் மீது இருக்கிற கண்ணை வேறு பக்கம் திருப்பிட்டீங்கன்னா சூழ்நிலை பார்த்தா பயம் வரும், கலக்கம் வரும், அவிசுவாசம் வரும், அமிழ்ந்து போவீங்க. எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது ஆண்டவரே அப்படி சொல்லுங்க. நீங்க ஜெயிப்பீங்க, போய் கரை சேர்ந்துருவீங்க, இதை மேற்கொள்ளுவீங்க. இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கும். நீங்க கண்ணை வேறு பக்கம் திருப்பினீங்கல்ல, அதை அறிக்கையிட்டு, ஆண்டவரே நான் வேறு பக்கமாக என் பார்வை திருப்பினதை மன்னியும், உன் மீது நான் கண்ணை வைக்கிறேன்னு சொல்லுங்க. அற்புதத்தை காண்பீங்க. ஆண்டவரே என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது, நான் இனி மனிதர்களை நோக்க மாட்டேன், சூழ்நிலைகளை நோக்க மாட்டேன், என் இயேசுவாகிய உண்மையே என் கண்கள் நோக்கி இருக்கிறது. நீர் எனக்கு இரக்கம் செய்கிற தேவன், இன்றைக்கு எனக்கு இரக்கம் செய்து அற்புதம் செய்கிறீர், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.